ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் சென்னையில் ஒரு ஜூவை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதோட ஹிஸ்ட்ரியில இருந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இங்கே அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. மக்களே, வெல்கம் டு வர்ஷிகா ஃபேமிலி vlog. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிண்டி நேஷனல் பார்க். அங்கதான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ்ல வரும்போதே நிறைய அனிமல் ஸ்டாச்சூஸ் எல்லாமே இருக்கு. அதை பார்த்துட்டே வரும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஸோ இப்போதான் வந்து நம்ம காரை பார்க் பண்ணோம். ஸோ உள்ள வந்து கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வைடாவே இருக்கு. இங்கே நீங்க கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் ரெண்டுமே இருக்கு. இங்கே வந்து வெளியே வந்து வாஷ்ரூம்ஸும் அவைலபிளா இருக்கு. இந்த பார்க்கிங் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூ கேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அந்த கோல டிக்கெட் எடுக்கிறது இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த பார்க்கிங் பக்கத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. ஸோ இங்கே டாய்ஸு, பேக்கு, ஆஸ் யூஷுவல் அந்த தொப்பி, கண்ணாடி இது எல்லாமே இங்கே விற்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா கிட்ஸை கூப்பிட்டு வரீங்கன்னா நீங்கள் இங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வாங்க அப்படியே உள்ள போகலாம். ஸோ இங்கே இருக்கிற பார்க்கிங்கோட ப்ரைஸஸ் எல்லாமே பார்க்கலாம். கார் அண்ட் ஆட்டோக்கு வந்து 50 rupees சொல்கிறாங்க, பைக்குக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் பார்க்கோட டைமிங் எல்லாமே பார்க்கலாம். டியூஸ்டே மட்டும் க்ளோஸ்டு, மற்றபடி மற்ற நாட்கள் எல்லாமே 9 to 5:30 PM வந்து விசிட்டிங் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கிண்டி பார்க் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பார்க்கும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிண்டி பார்க் முடிச்சுட்டு அப்புறமா ஸ்னேக் பார்க் போகலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன ஜூ கேஃபே. கிண்டி பார்க்கோட என்ட்ரன்ஸ் வந்து முன்னாடி ரொம்ப சின்னதாக டிஃப்ரெண்டாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக சூப்பராக இருக்குது. இதுதான் கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க். ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கோட ஷார்ட் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 1920s பெரிய ரிசர்வ் ஃபாரஸ்டாக இருந்த இடம் தான் இது. 1958 நம்மளோட பிரதமர் நேரு அவர்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சில பகுதியை வந்து ஒதுக்கி IIT மெட்ராஸ்க்காகவும், அதே வருஷத்துல இன்னொரு பகுதியை ஒதுக்கி அதுக்கு வந்து டீர் பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பார்க்காகவும் இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி இடம் எல்லாமே வந்து ரிசர்வ் ஃபாரஸ்டாகவே இருந்துச்சு. 1978 இந்த இடத்துக்கு வந்து நேஷனல் பார்க் அங்கீகாரம் வந்து கொடுத்திருக்காங்க. கிண்டி நேஷனல் பார்க்கோட சின்ன பகுதி தான் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க். அடல்ட்ஸ்க்கு வந்து 60 rupees, சைல்டுக்கு வந்து 10 rupees. ஸோ இதோட என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு 60 rupees அண்ட் 5 to 12 yearsக்கு வந்து 10 rupees வச்சிருக்காங்க. 5 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஃப்ரீ. உள்ள பார்த்தீங்கன்னா AR ஷோ, அதாவது ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 60 rupees வச்சிருக்காங்க. இங்க வந்து கேஷ்லெஸ் பேமெண்ட் மட்டும் தான், QR கோட் அண்ட் கார்டு பேமெண்ட் மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு ஹாய்னு போட்டு அப்படியே நீங்க வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். கிண்டி பார்க்குக்கு கவர்மெண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. சிட்டில இருந்து பல பஸ்ஸஸ் வந்து இங்க வரும். பஸ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் கீழே போடுறேன். ஸோ இங்கே வந்து ஃப்ளோரா அண்ட் ஃபானா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது இந்த தாவரமோ விலங்குகளும் அதுக்கு வந்து ரொம்ப மெயினான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓ, இப்படிதான் என்ட்ரன்ஸா? ஸோ நீங்க உள்ள வந்ததுமே இந்த மாதிரி இந்த கம்ப்ளீட் சிறுவர் பூங்காவுடைய மேப் இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இங்கதான் இருக்கோம். இங்க இருந்து இப்படியே போய் நம்ம பார்க்க வேண்டியதுதான். ஸோ இதுக்குன்னு ஒரு ஆர்டர் எல்லாமே அவங்க வைக்கல, அங்கங்கே மேப் இருக்குது. அதை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எங்கெங்க என்ன அனிமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இன்னைக்கு நம்ம கூட யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பரத் அண்ணா வந்திருக்காங்க, அப்புறம் எங்க மம்மி வந்திருக்காங்க, கூட எங்க தாத்தாவும் வந்திருக்காங்க. தாத்தா ஆல்ரெடி வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாரு. வீடியோ எடுக்கிறது வந்து என்னோட ஹஸ்பண்ட் பரத். ஸோ ஓகே வாங்க கைஸ். ஸோ கைஸ், நீங்க பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோனு, நீங்க பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் இங்க அவாய்ட் பண்ணணும், கொண்டு வரக்கூடாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் சாப்பாடு கட்டி கூட எடுத்துகிட்டு வரலாம். இங்கே ஃபுட் அலோடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபுட், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே அலோடு. பட் நீங்கள் வந்து வெளியே குப்பை போடக்கூடாது. அதுக்கு நாங்கள் அங்கே பின் போட்டிருக்காங்க, அதில் நீங்கள் கலெக்ட் பண்ணி. ஸோ முன்னாடியெல்லாம் வந்து இதோட என்ட்ரன்ஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, இப்படி உள்ள வழியாக அனுப்புகிறாங்க. அப்படி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம். உள்ளே போகும்போது இங்கே ஒரு மெடிக்கல் ரூம் ஒன்று இருக்குது. மெடிக்கல் ரூம், ஃபீடிங் ரூம், சூப்பர், பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் கை. பாருங்க. ஸோ உள்ள வந்ததுமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற அனிமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா புள்ளிமான்கள், ஸ்பாட்டட் டீர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ அழகா அந்த புள்ளிமானை பத்தி எல்லாம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ கிட்ஸுக்கு வந்து இது ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அங்கங்க அவங்க வந்து இந்த அனிமலை பத்தி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரு போர்டில். ஸோ நீங்க அதை அப்படியே பார்த்துட்டே போகலாம். அங்க ஒரு QR கோடும் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
அடுத்து இங்க இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏவியரி கேஜ் தாங்க. ஸோ இது பயங்கரமாக இருந்தது, பிரம்மாண்டமாக இருக்குது. இதுக்குன்னே நம்ம கொடுக்குற காசு வந்து ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்க பேரு மீன் சாப்பிட்டுட்டு இருக்குது, அந்த பெரிய பீக்கு அங்க பேரு எல்லாமே எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. போட்டு போனாங்களா? ஓ ஓகே. ஸோ கைஸ் இப்பதான் வந்து ஃபீட் பண்ணியிருக்காங்க போல, அதை வந்து எடுத்து அழகா சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க ஒன்னொன்னும். உண்மைக்கே இது வேற லெவல்ல இருக்குது. அங்க பாருங்க, அது வாயில அழகா அந்த மீனை வச்சுட்டு வருது. ஸோ இங்க நிறைய பேர்ட்ஸ் இருக்கு கைஸ், 2-3 வெரைட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கேட்டில் எக்ரெட் அப்படின்ற ஒரு வெரைட்டியா, இதை பத்தி எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பேர்டை பத்தியும் அவங்க வந்து இந்த மாதிரி போர்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. எல்லா பேர்டுக்கும் இப்பதான் வந்து ஃபீட் பண்ணியிருக்காங்க. சம்மர் டைமிங்ல வந்திருக்கோம், எல்லாரும் அழகா வாயில ஒரு மீனை கவிட்டு பறந்துகிட்டு இருக்குதுங்க. ஸோ இதில் வந்து வெட்லேண்ட் பேர்ட்ஸ், அதாவது இந்த வேடந்தாங்கல் வீடியோலலாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த எல்லா பேர்ட்ஸுமே இங்கேயுமே இருக்கு. அங்கே இப்போ நம்ம பார்க்குறத விட இங்கே எல்லாத்தையுமே நம்ம பக்கத்தில் பார்க்க முடிகிற மாதிரி இருக்குது. கிட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இதை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். தாத்தா பாருங்க, என்னது ஆச்சரியமாக இருக்குதான். ஸோ இங்கே வந்து இந்த இந்தியன் கிராக்கடைல் கரியல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தண்ணியை விட்டு வெளியவே வரல கரியல், எங்களாலே ஸ்பாட் பண்ண முடியல. இந்த இடத்துல வந்து ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ தண்ணி கண்டிப்பாக நீங்கள் கேரி பண்ணிக்கோங்க. ஹீட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அனிமல்ஸே வெளில வர மாட்டாங்க, அவங்களே உள்ளே போய் தான் இருக்காங்க. ஸோ ஸ்னேக்ஸ்க்குன்னு ஒரு இடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து ராட் ஸ்னேக் தோருக்கு பாருங்க, பானைக்குள்ள பாத்தீங்களா? நம்ம இங்க பாருங்க, பானைக்குள்ள உள்ள 2-3 பாம்பு இருக்கு. கண்ணாடி விரியன், இங்க வந்து கண்ணாடி விரியன் உனக்கு தெரியுதா எங்க இருக்குன்னு? இந்தியன் கோப்ரா. கோப்ராவோட தலை வந்து அந்த பக்கம் இருக்கு. ஜெயண்ட் ஸ்னேக்ஸ் பார்த்தோம், பைத்தான் பார்த்தோம், ரொம்பவே க்ளோஸ்ல பார்த்தோம், பயங்கர டெரரா இருந்தது. இங்க பாரு எப்படி மூவ் பாரு. என்ன பழக்கலான்னு இருக்குது, தலை இந்த நிமிஷம் தான் இருக்கு, அடிச்சதுன்னு டமால் வந்து பாடி பாருங்கண்ணா. உங்களை அப்படியே விழுங்கிறது, என்னையே விழுங்க, இப்படியே விழுங்கல, என்னையே விழுங்க. கதவு கொஞ்சம் தரங்க, எக்ஸ்கியூஸ் மீ, டிக் டிக் டிக். துடல் மலை பாம்பா கைஸ், பாம்புங்களோட நம்ம வந்து ரொம்ப நேரமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அப்படியே வெளில வரலாம். இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் கொண்டுட்டோமா? ஸோ இப்போ நம்ம வந்து அப்படி வாக் பண்ணி போய் கொண்டே இருக்கிறோம். ஸோ கைஸ் இது வந்து முன்னாடி இருந்த ஸ்லைடுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருந்து இது அப்படிதான் ஏறி அது வழியா ஏதோ சறுக்கிட்டு வருவாங்களோ, சம்திங் லைக் தட். இது வந்து பூக்கள் இருக்கிற செடின்றதுனால இதுக்குள்ள ஃபுல்லா பட்டர்ஃப்ளைஸ் நிறைய இருக்கு, ஃபுல்லா பட்டர்ஃப்ளைஸா இருக்கு. இதுல ஃபுல்லா பூக்கள் இருக்கிற செடிகள், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். உள்ள போறதுக்கு நமக்கு அலோடு இல்லை, ஆனா இங்க இருந்து பார்க்கவே அழகா இருக்கு. இங்க நிறைய ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல வந்து உள்ள க்ரோ பண்றாங்க. அதுக்குன்னு தனி ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கிட்ஸ் வந்து விளையாடுறதுக்கு ஒரு பெரிய பிளே ஏரியா வித் பிளே எக்யூப்மெண்ட்ஸோடு இருக்குது.
பிரதமர் நேரு அவர்கள் வந்து குழந்தைங்களும் நேச்சர் அண்ட் வைல்ட் லைஃப்க்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இது போல பார்க்ஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சில்ட்ரன்ஸ் பார்க்கை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் இங்கே வந்து நம்ம கிட்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே அவங்கள உட்கார வச்சுட்டு ஜாலியாக விளையாட விட்டுட்டு நம்ம இங்கே லஞ்ச் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ என்ன கேட்டால் திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் த கிட்ஸ் டு கம். இந்த லீவ்லலாம் நம்ம வந்து சூப்பராக கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக அங்கங்கே அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது. அதை நான் ஒன்று ஒன்றா அட்டாச் பண்ணுறேன். இங்கே அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா டீரில் சில வெரைட்டிஸ் இருந்துச்சு. என்ன பேர் தம்பி? சாம்பார்னு வச்சுக்கோ. யார் யார் பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து பேசுகிற சாம்பார்னு வச்சுக்கோன்னாரு. வந்து பார்த்தா ஓகே கைஸ், நிஜமாலே இதோட பேர் வந்து சாம்பார் டீர். செம்ம பெருசாக இருக்குது. கடமான் அப்படின்னு இது வந்து தமிழ்ல சொல்றாங்க. கேளையாடு பார்க்கிங் டீராம். அப்போ இது குலைக்குமா? பரவாயில்லையே. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா மான்களையும் வந்து பிரிச்சு பிரிச்சு இந்த வெரைட்டி இங்க இருக்கு, அந்தந்த வெரைட்டி அங்க இருக்குன்ற மாதிரி எழுதி போட்டாங்க. முன்னாடிலாம் வெளியவே சுத்தும் மான்லாம். இங்க வந்து நிறைய இருக்கு. மங்கீஸ் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் பார்த்தோம். ஐயோ என்ன ஜம்ப் பாரு. டார்டாய்ஸ் சிலது பார்த்தோம். அங்க பாரு மயில் பாத்தியா. அப்புறம் நிறைய பேர்ட் வெரைட்டிஸ் இருக்குது. பேர்ட்ஸ்ல பீகாக் இருந்துச்சு. ஆஸ்ட்ரிச் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளோஸ்ல பார்க்கலாம். ஓடியா ஓடியா வா வா வா. ஆவ் வாவ் அழகா இருக்கு. இங்க வா. ஓ ஓகே. அங்க பாரு காலை பத்தியா இல்லையா? ஐயோ செம்மையா இருக்கு. வாக்க பத்திங்களா? ஏய் ஹாய் ஹலோ செம்மையா இருக்கு. கியூட்டா. என்னடா பண்ற? அவருக்கு குளிப்பாட்டி தீனி வைக்கிறதுல வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி தான் உடம்பு வச்சிருவோம். கொத்தெல்லாம் செய்யாதானா? கால் அடிக்கும். கொத்தாது அடிக்கும். ஆமா இதையும் படிச்சேன். ஓகே. இதுக்கு பல்லு கிடையாது. கால் அடிக்கும். ஓடி போய் லயன் மாதிரி பிரெடேட்டரை பிடிக்குமா? நேத்து தான் படிச்சேன் இதை பத்தி. மேடம் அது சாப்பாடு. இத ஒரு லயன் எப்படி போய் வேட்டையாடும் அந்த அளவுக்கு போய் இது வந்து பிடிக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆளை பிடிக்கும்ட்டு. நீ வாப்பா. ஹலோ. நீனு குட்டி ஆஸ்ட்ரிச்சா? ஈமோ பார்த்தோம். இப்ப நம்ம வந்து ஈமோ பார்த்து முடிச்சிட்டோம், ஆஸ்ட்ரிச் பார்த்து முடிச்சிட்டோம். அப்புறம் நிறைய பேர்ட் வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் போக்யூபைன், அதாவது இந்த முள்ளம் பன்றின்னு சொல்லுவாங்கல்ல, அதையும் பார்த்தோம். வெயிலுக்கு சுருண்டுட்டு இருந்தது. போக்யூபைன் வந்து அழகா உள்ள வெயில் தாங்காம இதுங்க எல்லாமே உள்ள போயிடுதுங்க. ஸோ சூப்பராக போய் உள்ள கிடக்கான். தெரியுது உங்களுக்கு? இங்கே ஒரு முயல் கெஃபேன்னு ஒன்று இருக்கு. இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஸ்நாக்ஸ், ஜூஸ், ஐஸ்கிரீம், டீ, காஃபி எல்லாமே வந்து கிடைக்குது. இங்கே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். எல்லாம் அங்கங்கே மேப் இருக்குது. அதை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எங்கெங்கே என்ன அனிமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. நிறைய அனிமல் ஸ்டாச்சூஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டே வரும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது.
அங்கங்க ரெஸ்ட் ரூம்ஸ் கட்டி வச்சிருக்காங்க. ரொம்ப நீட்டாகவும் மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரெஸ்ட் ரூம்லயும் ஆள் உட்காந்துருக்காங்க க்ளீன் பண்றதுக்கு. உடனே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெரி குட் இனிஷியேட்டிவ். ஸோ இங்கே வந்து இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு கான்சர்வேஷன் மெத்தட்ல தான் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே பாதுகாக்கிறாங்க. அதாவது அனிமல்ஸ் அதோட நேச்சுரலா வாழ்ற சூழல்ல வந்து கொடுக்கறது தான் இன்சிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மான்கள். அதே போல வெளியே வாழ்ற இந்த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து செயற்கையா கொடுத்து பாதுகாக்கிறது தான் எக்ஸிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸை சொல்லலாம். இந்த புது ரெனோவேஷன் எல்லாமே நடந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம்மா இருக்கிற MK ஸ்டாலின் சாரோட பீரியட்ல தான். ஸோ இங்கே வந்து ஃபாசில் ட்ரீஸ் கூட இருக்கு. மில்லியன் இயர்ஸ் வந்து மினரல்ஸோட டெபாசிட்ல இந்த ட்ரீஸ் எல்லாமே கல்லா மாறிடுமா. ஸோ அதுதான் ஃபாசில் வுட்னு சொல்றாங்க. ஸோ இங்கே வந்து டெரரியம்க்குன்னு தனி ஹால் இருக்கு. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளாக் டர்ட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவப்பு காது ஆமையா தெரியல, இதெல்லாம் தண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து கரும்புள்ளி ஆமை, இது நல்லா தெரியுது. கரும்புள்ளி ஆமை புள்ளியா இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், எல்லாமே பார்த்து முடிஞ்சு வெளியே வரும்போது இங்கே அழகா ஃபவுண்டைன் இருக்கு. அதில் லைட்லாம் போட்டிருக்காங்க. ஈவினிங் வந்து செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், வெற்றிகரமாக நம்ம வந்து பார்க்கில் இருக்கிற எல்லா இடங்களும் வந்து சுற்றிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்க்கு வெளியே இருக்கிற ஜூ கெஃபே போய் அங்கே என்ன இருக்கு அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இங்கே கிண்டி பார்க் உள்ளேயே பார்த்தீங்கன்னா அவேர்னஸ்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்களாம். ஸோ இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல கிட்டத்தட்ட 48 அனிமல்ஸை பற்றின அவேர்னஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அவேர்னஸ் இன்சென்ஸ் அதோடைய ஃபேக்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு வந்து டைம் பற்றாக்குறை இருந்ததுனால நம்ம அப்படியே மூவ் ஆன் பண்றோம். ப்ராபப்ளி ஒரு வீடியோ விஷுவல் இது மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் நீங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா பாருங்க, யூ வில் என்ஜாய். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம ஜூ கெஃபேக்குள்ள போய் என்ன இருக்குன்றது மட்டும் பார்த்துட்டு வரலாம். ஸோ இங்கே வந்து ஜூ கெஃபேன்னு ஒன்று இருக்கு. இங்கே வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் வித் AC டைனிங்கோட இருக்கு. இங்கே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஹாஃப் டே இருக்க போறீங்கன்னா மட்டும் நீங்கள் உள்ளே வாங்க. உங்களுக்கு டைம் ரொம்ப இல்லை, நம்ம ஸ்னேக் பார்க் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு போகலாம். பட் டெரர் அனிமல்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா பக்கத்தில் ஸ்னேக் பார்க் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு நாள் தனியாக வரலாம். அதோட ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாமே அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணலாம். பாய் சொல்லுங்க எல்லாரும்.